கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு அற்புதமான வார்த்தை ஆமோஸ் 4:12. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அன்பார்ந்தவர்களே, உன் தேவனை சந்திக்க என்னச்சு ஆயத்தப்படு. இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு ஆயத்தமாகறோம். ஒரு வெளியூர் போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாகறோம், ஒரு திருமண காரியத்துக்கு ஆயத்தமாகறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஒரு திருமண காரியத்துக்கு போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம். சகோதரிமார்கள் ஆயத்தமாவாங்க. எப்படி ஆயத்தமாக தெரியுமா? அன்னைக்குன்னு ஒரு பட்டு சேலை கட்டுவாங்க. அந்த பட்டு சேலை பச்சை கலர் இருந்தால் பச்சை கலர் கிளிப்பு மாட்டுவாங்க. அந்த கொண்டையில் போகிற அந்த கிளிப்பு வந்து பச்சை கலராக இருக்கும். அப்புறம் ஒரு சில பேர் வந்து பச்சை கலர் வந்து நகை பாலிஷ் போடுவாங்க. ஒரு சில பேர் பச்சை கலரில் வந்து ஒரு வாட்சியை போடுவாங்க. ஒரு சில பேர் பச்சை கலரில் செருப்பை போடுவாங்க. ஒரு சில பேர் பச்சை கலரு அடித்த வளையலை போடுவாங்க. இப்படி போட்டு எல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே மேட்சாக இருக்கும். இந்த மேட்சை பண்ணுறதுக்கு, இந்த மேட்சை மாற்றுறதுக்கு, அலங்காரம் பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு மேரேஜுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு, ஒரு ஊருக்கு போகிறதுக்கு, தன்னைத்தானே ஆயத்தப்படுத்துவதுக்கு குறைஞ்சது 3/4 மணி நேரம், இல்லைன்னா ஒரு அரை மணி நேரமாச்சு ஆகும். ஆயத்தப்படுத்துகிறாங்க. எதுக்கு? 4 பேத்துக்கு முன்னால் போயிட்டு, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, சேலை புது சேலை நல்லா இருக்கா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா. ஒரு புதுசாக வளைவு போட்டிருப்பாங்க. அந்த வளைவையை பார்த்து 4 பேர் கேட்கணும். ஏக்கா என்னக்கா உங்களை ஆளா காணா, என்னக்கா எங்கக்கா போனீங்க, போங்கக்கா நேற்று உங்களை தேடி தேடி பார்த்தேன், நீங்கள் ஆளவே காணா, அப்புறம் எப்போ வருவீங்க அப்படின்னு. இந்த வளைவையை பார்த்து, வளைவு புதுசாக இருக்குது, எப்போ வாங்கினீங்க அப்புறம் அவங்கள கேட்குறவங்க இந்த கையை போய் போய் வரும் பார்த்து கொள்ளுங்க. அது வரைக்கும் இந்த கை நிற்காது. உங்களை காணா, எப்போ வருவீங்க, சீக்கிரம் வந்துடுவீங்களா அப்படின்னு இந்த கை இப்படி ஆட்டி ஆட்டி பேசுவாங்க பாருங்கள். ஐயோ, இதை காட்டுறதுக்கு ஆயத்தமாகி போவாங்க அக்காமாருங்க. நான் சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே, இதுக்கெல்லாம் ஆயத்தமாகி போகிறோம்ல, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நீங்கள் ஆயத்தமாகுங்க, அலங்காரமாக போங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் டைம் எடுத்து ஆயத்தமாகறமே, ஒரு தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு, ஒரு அரை மணி நேரம் டெய்லி உட்கார்றதுக்கு, அரை மணி நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல, அரை மணி நேரம் கர்த்தரை துதிக்க, அரை மணி நேரம் கர்த்தரை போற்றுவதுக்கு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்குறோமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறோமா? அலங்காரம் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஒதுக்குறோம், 3/4 மணி நேரம் ஒதுக்குறோம். சேலை கட்டுறதுக்கு 3/4 மணி நேரம் ஒதுக்குறோம். அதை தோட மாட்டி இப்படி திருகாணி போட்டு இப்படி அப்படியே கண்ணாடியில் பார்த்து இப்படி நல்லா இருக்கா, அப்படி மேட்சா இருக்கா அப்படி பார்த்து அப்படி எல்லாம் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனால் கர்த்தரை தேடுவதுக்கு நேரம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தோட போடுங்க, சடையை பின்னுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் கர்த்தரை தேடி பாருங்க. அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை வழி. கர்த்தரை தேடும்போது ஒரு குறை நம்மளுக்கு இருக்காது. நாம் சுகவானா வாழலாம், பலவானா வாழலாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஆமோஸில், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனேயே உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமாகுங்க. பல்ல விளக்குங்க, மூஞ்சியை கழுவுங்க, முழங்கால போடுங்க, துதிங்க, ஆராதிங்க, படுக்கையை சுருட்டுங்க. அந்த படுக்கையிலே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா அப்படின்னு சாஞ்சு அப்படி திருப்பி 2வது தூக்கம். சில பேர் எந்திரிச்சோன்னு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த படுக்கையை எந்திரிச்சிட்டு அப்படியே உட்காந்து சோத்திரம் ஜோத்திரம் 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 சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம் 2வது தூக்கம். அன்பார்ந்தவர்களே, தூங்கி எந்திரிச்சிங்கன்னா அந்த படுக்கையை சுருட்டி வச்சுட்டு துதிக்கிறதுக்கு ஜெபிக்க தனியாக இன்னொரு இடத்துக்கு வந்துடுங்க. அந்த இடத்துல தூங்கி எந்திரிச்சிருக்கிறீங்க, அந்த இடத்த மாற்றுங்க. ஒரு வீட்டில் நீங்கள் ஜெப ரூம் வச்சுருந்தீங்க, ஜெப ரூமுக்கு போயிருங்க. இல்லை ஜெப ரூம் இல்லைன்னு தனியாக இன்னொரு இடத்துக்கு போயிருங்க. போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உங்களை முழு உள்ளத்தோட அப்படின்னு சொல்லிட்டு என்னுள்ளம் தேவன் பால் அவன் துதித்து ஆராதிங்க. அதுதான் கர்த்தரை தேவை. ஆராதிச்சுட்டு அந்த நாளுக்கு உண்டான தேவையில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், உங்களுடைய பாதுகாப்பு தேவை, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை, உங்களுடைய சுகம் தேவை அப்படின்னு சொல்லி ஏசப்பட்ட அன்றைக்குள்ள தேவைகளை சொல்லி விண்ணப்பத்தை வச்சுட்டு நீங்கள் போங்க. அந்த நாள் ஆசீர்வாதம் நாளாக இருக்கும். அதுக்கு தான் தேவனை சந்திக்க அதுக்கு ஆயத்தமாகணுங்க. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ காரியத்துக்கு நம்ம ஆயத்தமாகறோம் இல்லையா? ஒரு ஊருக்கு போனால் ஆயத்தமாகறோம், ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஆயத்தமாகறோம், அதுக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறோம் இல்லையா? ஆனால் அன்பார்ந்தவர்களே, கர்த்தரை தேடுவதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்வு மலரும். கடைசி காலத்தில் செத்தா பரலோகத்துக்கு போவோம், சரிங்களா? அதனால்
ஆண்டவரை தேடுங்க, நேரத்தை ஒதுக்குங்க, ஆயத்தமாகுங்க, பெரிய காரியத்தை பார்ப்பா. ஜெபிப்போம். தகப்பனே சபாவை நன்றியோடு துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த வேலையிலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்ற வசனத்தின்படி ஆண்டவரை வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி பெருமடி கிருபை தாங்க. கர்த்தரை தேடுவதற்குண்டான தருணத்தை, நேரத்தை பிள்ளைகளுக்கு ஒதுக்கித்தாங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.